சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. தமிழே, என்ன மீனா அங்க பாரு. சரி உள்ள வா. சாரிமா. ஏயா? சாரிமா. சரிண்ணே, உள்ள போங்க. தமிழே, உள்ள கூட்டிட்டு போ. சரி, உள்ள வாங்க. சரி வா. உங்களதான் தேடி அங்க வந்துகிட்டு இருந்தேன். ஐயோ தங்கமே, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. சாரி சாரி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரிமா சாரி. உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஏமா என்ன ஆச்சுது? சாரிமா தங்கம், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. நாளைக்கு எப்பவும் கஷ்டத்தையே கொடுக்குறேன்ல. நல்லா திருந்தவே இல்லல்ல. என்ன ஆச்சுது? ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு போன் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஐயோ சாரிமா, அத மறந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி, நான் அதை பத்தி கேட்கல. பட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க, போங்க. சாரிமா சாரிமா. சாரி தங்கம். சரி, பரவாயில்ல. நீ என்ன மன்னிப்பியா? சின்ன விஷயத்துக்கே நம்மளை விட்டுட்டு போறானே, நீ நொந்து போயிருப்பல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. என்ன மன்னிச்சிருவியாமா? சரிங்க, நீங்க பட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. தமிழே தமிழே. கோவலாம் இல்ல, கொஞ்சம் வேதனை ஆயிட்டு, அதான். ஐயோ அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. நீ வேதனை படுவேன் ஆல்ரெடி வந்துட்டு. ஏங்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்க? என்ன நடந்தாலும் மனைவி கிட்ட சொல்லுங்க, அப்பதான் அதுக்கு முடிவு கிடைக்கும். சும்மா ஓடி ஒளிஞ்சிட்டா தப்புதான் தமிழே, தப்புதான். சரிம்மா, என்ன நடந்தது? ஏன் திடீர்னு நிம்மதி இல்ல அப்படி இப்படின்னு பேசுனீங்க? என்ன ஆச்சுது? சொல்றேன் தமிழே. நானும் மதனும் எங்கெல்லாம் நிக்கிறோமோ அங்கெல்லாம் யாராவது எங்க காது பட நம்ம அம்மாவை தப்பு தப்பா பேசுறாங்க தமிழே. என்னங்க சொல்றீங்க? ஆமா தமிழே, நாங்க எங்கெல்லாம் போறோமா அங்கெல்லாம் எப்படியாவது யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. ஆரம்பத்துல நானும் மதனும் ரொம்ப உதவியா இருந்தோம். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த குடும்பத்தை பிரிச்சிடவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தோம். சரி சரி, சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ஏதாவது ஒரு முடிவு பண்ணலான்னு நானும் மதனும் நேற்று சாயங்காலம் அந்த வீட்டுக்கு போனோம். எங்க போனீங்க? என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன் தமிழே, உங்ககிட்ட இதுக்கப்புறம் மறைச்சா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சொல்லுங்க. அதான் பக்கத்து வீட்டுக்கு ஒரு சார் வந்திருக்காரு. நம்ம கூட அப்பா அப்பா நல்லா பழகுமே. ஆமா. அவங்களையும் நம்ம அம்மாவையும் ஆரம்பத்துல எங்களுக்கும் அதிர்ச்சியாதான் இருந்தது. என்ன பண்ண முடியும், பேசுறவங்க பேசிட்டு போட்டோன்னு நாங்க அப்படிதான் இருந்தோம். சரி, அப்படியே பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணலான்ட்டு போனோம். போனா எல்லாரும் சொல்ற மாதிரியே அம்மா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் பக்கத்துல கையை பிடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா தமிழே, அதான் எங்களுக்கு ஒரே குழப்பமாயிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. உங்களுக்கு என்னன்னு தெரியுமாங்க? இல்ல தமிழே, எல்லாரும் காதுபட பேசி அத கண்ணால பார்த்தா. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். தீர விசாரிக்கணுங்க, தீர விசாரிக்கணும். அதான் ஒரே குழப்பமா இருந்தது. தனியா போய் யோசிக்கலாம்னா போனோம். ஒருவேளை அந்த நேரத்துல இங்க வந்து ஏதாவது வாய் தகராறு வந்துட்டுனா அதான் அங்க போனேன். அம்மா நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க. ஒரு பொண்ணோட வலி இன்னொரு பொண்ணுக்கு தானே புரியும். என்ன தம்பி சொல்ல, இது யாராவது கண்ணால பார்த்தா? இதை என்கிட்டே சொல்லியிருந்தா இதுக்கான விட நானே சொல்லியிருப்பேனே. என்ன தம்பி சொல்ற? உங்க காதுபட தான் பேசுனாங்கன்னு நினைச்சீங்களா? எங்க காதுபடையும் பேசுனாங்க. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அவர் வேற யாரும் இல்லைங்க. தமிழே, அத்தையோட ஹஸ்பண்டுங்க. தமிழே. ஆமா, எனக்கு தெரியும். அது அத்தையோட ஹஸ்பண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அத்தை கிட்ட காட்டிக்கல. ஏன்னா அத்தை நம்ம கிட்ட சொல்லல. அப்படிங்கும்போது நாம போய் காட்டிக்க கூடாதுன்னு நான் காட்டிக்கல. எப்படி உனக்கு தெரியும்? தெரியுங்க. தமிழே, நீ உண்மையதான் சொல்றியா? சத்தியமா உண்மையதான் சொல்றேன். அப்பதான் இறந்துட்டானே. பிள்ளைங்க புருஷன் மேல கோவமா இருக்க கூடாதுக்காக அத்தை போட்ட வேஷம். தான் புருஷனை தான் பிள்ளைங்க தப்பா நினைக்க கூடாதுக்காக போட்ட வேஷம். பிள்ளைங்களுக்கு அப்பா பத்தின பகை உணர்வு இருக்க கூடாதுக்காக அத்தை போட்ட வேஷம். மாமா சாகலங்க, உசுரோட தான் இருக்காரு. என்ன தம்பி சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. யார போய் சந்தேகப்பட்டிருக்கீங்க? அன்னைக்கிலேவா? அவங்கள பத்தி தெரிஞ்சுமா நீங்க சந்தேகப்பட்டீங்க? எனக்கும் தோணுச்சு தமிழே, ஆனா கண்ணால பார்த்ததே. அதான் சொல்றேனே, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். தீர விசாரிக்கணும். சரி, இது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் சாப்பாடு கொடுத்ததுக்காக அந்த வீட்டுக்கு நான் போனேன். அப்போ ஒரு பர்ஸ் கீழே கிடந்தது. சரி, எடுத்து டேபிள்ல வச்சுட்டு போலாம், அப்பாவுடையதான் இருக்குன்னு எடுத்து உள்ள இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் விழுந்தது. சரி. அதுல
அங்கிளோட போட்டோவும் கூட ஒரு பொண்ணு இருக்க போட்டோவும் இருந்தது. சரி. அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். எனக்கு அடையாளம் அந்த அளவுக்கு தெரியல. சரி. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை பழைய பத்திரத்தை ஒண்ணு எடுத்து தந்து இத கொண்டு லாக்கர்ல கொண்டு வச்சுட்டு வந்து அனுப்புனாங்க. சரி. அங்க நான் பார்த்தனே அதே போட்டோ அத்தை பத்திரத்துல இருந்ததுங்க. அந்த பத்திரம் அத்தை பேர்லயும் மாமா பேர்லயும் இருக்குது. அதனால அவங்க ரெண்டு போட்டோவையும் ஒண்ணாவே ஒட்டி தான் வச்சிருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டுங்க. ஆனா நான் அத்தை கிட்ட கேட்கல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு. மனைவியை பார்க்க தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னு. இது இங்க வந்தனே எனக்கு தெரியுங்க. ஆனா நான் காட்டிக்கவே இல்லை. ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஏங்க நாளைக்கு என்ன பத்தி யாராவது இப்படி சொன்னா இப்படிலாம் சந்தேகப்படுவீங்களா? ஐயோ தமிழே இப்போதும் தமிழே சத்தியமா இந்த தப்பு பண்ண மாட்டேன் தமிழே. ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். பாவுகத்த மனசுக்குள்ள வச்சு புள்ளைங்கிட்டு இருக்காங்க. வெளியில சொல்லவும் முடியாம படுற அவமானத்தை தடுக்கவும் முடியாம இந்த வயசுல இவ்வளவு பெரிய அவமானத்தை சுமந்துட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் இந்த காரணத்துக்காகத்தான் நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு. அதனாலதான் நாங்க கிளம்பி வந்து எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஐயோ தமிழே என்ன மன்னிச்சு தமிழே நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஏங்க கெட்ட பொண்ணாட்டிட்ட எதுவுமே மன விட்டு பேசவே மாட்டீங்களா? நீங்க எல்லாத்தையும் பேசுறதுக்கு தானே நான் இருக்கேன். என்ன விடவங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இந்த உலகத்துல இருந்துற போறாங்க. யாருக்கிட்டயும் உங்க மனசுல இருக்க சொல்ல போற நீங்க கெட்ட பொண்ணாட்டிட்ட சொல்லணும் உங்களுக்கு தோணல? அப்போ எங்களை விட நம்பிக்கையான ஆள் இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்காங்களா? ஏங்க உங்களுக்கு ஒண்ணு நாடு எங்களுக்கு மட்டும் தாங்க, மத்தவங்களுக்கு இல்ல. தப்புதான் தமிழே தப்புதான் தமிழே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். தப்பு பண்ண போதெல்லாம் நீங்க சொல்ற வார்த்தை தானே இது. ஐயோ தமிழே நல்ல நேரம் நான் வந்தேன் இல்லனா. போங்க. எப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம அங்க போனீங்கன்னா சரி போங்க. சாரி தமிழே சாரி தமிழே ஒரு கால நல்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். பெத்த தாய் சந்தேகப்பட்டீங்களா? அங்க போங்க. அம்மா கிட்ட நான் இப்பவே மன்னிப்பு கேட்கிறேன் தமிழே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்கேன். ஐயோ சரி உங்களுக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரிய வேண்டாம். இதை நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். ஒருவேளை சொன்னா அது ஏதோ பிரச்சனையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லல. இப்ப நீங்க ஜாலியா பழகிட்டு இருக்காங்க, நாளைக்கு பழகாம போயிருவீங்களோங்கிற பயத்துல தான் நான் சொல்லல. எனக்கு எப்பவுமே உன் மேல இந்த மாதிரி சந்தேகம் வந்ததே இல்ல. சாரி தமிழே. கெட்டவகிட்ட எல்லாத்தையும் மனம் விட்டு பேச பழகுங்க. அத்தை பாவம் கெட்டின புருஷன் பக்கத்துல இருந்தோம் அவங்க கிட்ட பேசக்கூட முடியாத துடிசசாலியா இருக்கிறாங்க. அந்த வேதனையே என் மனசுல ஆட்டி படைக்கும் போது நீங்க இப்படி பண்ண எனக்கு எப்படிங்க இருக்கும்? சாரி சாரி தமிழே. நிச்சயமா சொல்றேன் அப்பாவையும் அம்மாவையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. போதுமா? என்ன ஆனா சரி நான் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். அந்த நேரத்து போனீங்களே நான் போக நினைச்சது இந்த குடும்பத்தை சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். மனுஷங்க போகலாம் முடிஞ்ச திரும்பி வந்துடணுங்கிறதுக்காக தான். அப்ப நாங்க இந்த கூட்டு போதா உங்க சேர்த்துல கூட்டு போயிருப்பேன். இல்ல இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறது நானும் ரொம்ப தெளிவா தான் இருந்தேன். உங்ககிட்ட நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த குடும்பத்தை காத்து கொண்டு பிரிச்சாதீங்க. இல்ல தமிழ் அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். முதவெளியா அப்பாவும் அம்மாவையும் நான் ஒண்ணு சேர்ப்பேன். சதீஷுக்கோ குமாருக்கோ அப்பா மேல இருக்க விருப்ப போக்குவேன். அவன் நல்ல ஒண்ணு புரிய வைப்பேன். அம்மாவை அப்பா கூட சேர்த்து வைப்பேன். இது போதுங்க, இது போதும். கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறது எவ்வளவு குடும்பம் இல்ல. ஒரு மணி நேரத்திலே நான் உணர்ந்துட்டேனே. ஒரு மணி நேரம் கூட உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியல தமிழ். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அப்படியா? சத்தியமாடி ஒரு மணி நேரம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. ஏதோ ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அதான் ஓடி வந்துட்டேன். இந்த சிரிப்பு இந்த அக்கறை எல்லாம் மிஸ் பண்ண. சரி இவன் நிம்மதியா படுத்து தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி யாராவது உங்களை இந்த வீட்டுல தரக்குறவா பேசினாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க. புரியும் பேசுற என்ன சரிசா தானே பேசுவாரு. பரவாயில்ல. அவருக்கு அப்பா மேல இருக்கிற வெறுப்பு அதிகமா இருக்குது. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் தான் அப்பான்னு தெரிஞ்சதே பகைய பல மடங்கு அதிகமாக்கிடுவாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம். இல்ல இல்ல நான் பாத்துக்கிறது. சரிங்க. ஆளுக்காலா எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போறேன்? அம்மாவையும் அப்பா நான் எப்படி சேர்க்க போறேன்? என்ன என்னத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்க? தூங்கலையா? உங்கள ஏமா என்னாச்சுது? நீங்க பாட்டுல கத்திட்டு போயிட்டீங்க. நான் கத்துனதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்? நான் ஏதோ கோத்துல கத்திருப்பேன். சாரி சாரி. சாப்பிட்டியா? சாப்பிடல. ஐயோ எனக்கு தெரியும் நீ இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் வந்தேன். இரு நான் சாப்பாடு போட்டுட்டு வரேன், சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. ஏமா தங்கம் நீ இப்படிலாம் பண்ணாத. நீ இப்படி இருந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் ஏதோ விளையாட்டாதானே மட்டும் சொன்னேன். அதை எடுத்து சீரியஸ் எடுத்துக்கிட்டு அப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டீங்க. பாரு உன் மேல இப்ப இல்ல எனக்கு எப்பவுமே கோவம் வராது. உன் மேலேயும் சரி பிள்ளைங்க மேலேயும் சரி எனக்கு வரவே வராது. நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ இப்படி நடந்துக்கிட்டியா அது ஏதோ குழப்பமாயி போச்சு.
இப்படி பார்க்காதடி, பாவமா இருக்குது. சரி வா, நான் இங்க அதுக்கு தான் வந்தேன். நீ எப்படி இப்படிதான் கவலைப்பட்டு நீ பண்ணி எனக்கு தெரியும். எனக்கு நீ ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாமே நீதான். உன்னை வேதனைப்படுத்திட்டு நான் என்ன வாழ போறேன் சொல்லி? இங்க பாரு மீனா, என் காதுக்கு வரக்கூடாதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பம், அந்த வேதனை நான் எங்க காட்டுவேன் சொல்லி? அந்த நேரம் பார்த்து நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்தியா? டென்ஷன் ஆயிட்ட. என்னங்க உங்க காதுக்கு வந்ததே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. அதெல்லாம் பாத்துக்கலாம், அதை நான் பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒண்ணே கேட்கலாமா? கேளு. இக்காத்த கொண்டு இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சிட மாட்டீங்களே? இல்ல மீனா, ஏன் திணறீங்க? எனக்கு பயமா இருக்கு மீனா. ஏங்க உங்களுக்கு என்னதாங்க குழப்பம்? அது உனக்கு தெரிய வேண்டாம். ஏன்? தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்ட. வேண்டாம், விடு. பரவாயில்லைங்க, எதனாலும் சொல்லுங்க, என்னால தாங்கிக்க முடியும். ஐயோ வேண்டாம், நீ ரொம்ப மென்மையானவா, உனக்கு இதெல்லாம் வேண்டாம். வா, நீ வந்து சாப்பிட வா. வா. எனக்கு பசிக்கல. கரே, கோத்த கலப்பாத. இப்படி நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? தூங்காம இப்படியே நின்னுகிட்டு இருக்க என்ன? நீங்க இப்படி நிப்பா, எனக்கு அங்க வேலையே ஓடல. டூட்டியை மாத்தி விட்டுட்டு வந்திருக்கேன். வா. உங்களுக்கு என்ன குழப்பம் மட்டும் சொல்லுங்களேன். உனக்கு நான் முக்கியமா முக்கியம் இல்லையா? சொல்லு. ரொம்ப முக்கியம். நான் எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்கு தானே செய்வேன். ஆமா. நீ என்ன நம்புவல்ல? நான் வாழ்றதே உனக்காகவும் பிள்ளைங்களுக்காக தான் தெரியும்ல உனக்கு. தெரியும். அப்படின்னா அமைதல இரு. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் ஆயிரு போதும். அதே நேரத்துல நீங்க தப்பு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? அப்போ நான் தப்பு பண்றேன்னு சொல்றியா? தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்லல, தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். பொதுவா வெளியில யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை நம்பாதீங்க. அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? இதெல்லாம் உங்க அக்கா வேலைங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏதாவது பண்ணிடாதீங்க. அவளுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கல. இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும். உங்க அம்மாவை தனி மரமா ஆக்கணும். உங்க அம்மா சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பேர பிள்ளைங்களோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதை எப்படியா தனி மரமா ஆக்கி அனாதை ஆக்கணுங்கிறது அவ குறிக்கோள், அவ கனவு, அவ சந்தோஷம். அதுக்கு நீங்களும் உடம்பையா இருந்தாங்க. அனாதையா இருந்த உங்களை தூக்கி வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்களும் அனாதை, நானும் அனாதை. ஆனா இன்னைக்கு நம்ம அனாதைகள் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய குடும்பத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. நீங்க உங்க பொண்டாட்டி உங்க புள்ள நினைச்சீங்கன்னா நாம ரெண்டு பேரும் அனாதை அந்த மாதிரி நினைக்க நம்ம பிள்ளைங்களும் அனாதை ஆயிருவாங்க. உங்க பிள்ளைங்க அனாதை இருக்கணுமா சொல்லுங்க. மீனா. ஆமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அனாதைகள் என்ன இருக்குது? தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் எல்லா உறவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வீடு நிறைய சொந்த பந்தம், உண்மையான உறவு, நமக்கு ஒண்ணு உசுரை கொடுக்கிற உறவு. இப்படிப்பட்ட உறவுல இருந்து பிரிச்சு நம்ம பிள்ளைங்களை அனாதை ஆக்க போறீங்களா? அவன் எதிர்காலத்தை நாசமாக்க போறீங்களா? பிள்ளைங்க மேல பாசம்னு அந்த பிள்ளைங்களுக்கு தீங்கு செஞ்சிடாதீங்க. மீனா, நீ என்ன சொல்ற? நல்லா யோசித்து பாருங்க. இந்த வீட்ல நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை உண்மையான உறவுகள் இருக்கு. நாம இல்லத்தாலும் நம்ம பிள்ளைங்களை சொந்த பிள்ளையா கவனிக்கிற எத்தனை பேர் இந்த வீட்ல இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணு உசுரை கொடுக்க கூட ரெடியா இருக்காங்கங்க. அப்பேற்பட்ட சொந்தங்களை வந்து பிரிச்சு நம்ம பிள்ளைகளை அனாதை ஆக்க போறீங்களா? நம்ம எவ்வளவுதான் வெளியில பழகினாலும் இதுக்கு ஈடாகாது. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்காங்க. உண்மைதான். நீங்க நிம்மதியா வேலைக்கு போறீங்க, நான் பாட்டு நிம்மதியா இருக்கேன். ஆனா நம்ம பிள்ளைங்க நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா இருக்காங்க. எதனால? இந்த குடும்பத்தினால. இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சு கூட்டு போறீங்களா? இல்ல மீனா. நல்ல சித்தப்பா, பிள்ளைங்க தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இங்கேயே இருக்கணும்னு டெல்லில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆங்க காலையில உங்க தம்பி. ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுதாங்க யாது பண்ணுதான்னு கண்காணிக்க வராரு தினேஷ். மதனே எப்பப்போ நேரம் கிடைக்கும் அப்பெல்லாம் பிள்ளைங்களை ஓடி வந்து பார்க்க வராரு, வாங்கி கொண்டு கொடுக்கறாரு. தமிழ் உழைக்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக செய்யறா. 3 பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கோமேன்னு நமக்காக உழைக்கிறா. அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனை சேர்த்துக்கிட்டு இருக்கா. செம்பகொல்லி அந்த பிள்ளைங்க ஆரோக்கியத்துல கவனமா இருப்பா. அந்த பிள்ளைங்க என்ன கொடுத்தா வளருவாங்கன்னு பார்த்து பார்த்து செய்வா. நான் வளர்ச்சி இல்லாம இருக்கேன், ஆனா நம்ம பிள்ளைங்க நம்ம தோளுக்கு மேல வந்து நிக்கிறாங்க. யாரு? செம்பகொல்லி. பிள்ளைங்க பார்த்து பார்த்து கவனிப்பா. மீனா குட்டி அந்த பிள்ளைங்க அலங்காரம் பண்ணதுல இருந்து அந்த பிள்ளைங்களை பாதுகாப்பா கூட்டு போயிட்டு வரதுல இருந்து எல்லாம் அவதான் கவனிப்பா. பிள்ளைங்களுக்கு வெளியுள்ள பொருளை வாங்கி கொடுக்க கூடாது, வீட்டுள்ள பொருளை தான் கொடுக்கணும்னு குமார் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பகலா உழைக்கிறாரு. அந்த பிள்ளைங்க இல்லாத உலகத்துல அவளால வாழவே முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் சந்தோஷமே தான் பேர பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்க உங்க அம்மா. இத்தனை உறவுகளை தாண்டி அந்த வெளியில கிடைச்சிட போதே இவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்களே, இதை பிரிச்சு விடணும்னு உங்க அக்கா கங்கணம் கட்டிட்டு அலைதா. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் பிள்ளை ஏன் பொண்டாட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ பேச வரும்போது அவ மூஞ்சிலே குத்தி இருக்கணும். கரெக்ட் தான். இனி அவ ஏதாவது சொல்லட்டும். நீங்க உங்க பிள்ளைல வெளியில கூட்டு போனாலும் உங்க பிள்ளைங்க ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ்ந்துட மாட்டாங்க, பாதுகாப்பா இருந்துட முடியாது.
உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்களே கெடுக்காதீங்க. இல்ல மீனா, இல்ல மீனா, இல்ல. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் என்னையா மன்னிக்கிறது? கெட்டனவ மனசு கொணாம நடந்துக்கையா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கெட்டனவளை விட உனக்கு இங்க உண்மையா இருக்க போறது யாரும் கிடையாது. அவ கூட நீ சந்தோஷமா இருக்கணும்யா, அதுதான் என் ஆசை. சாரிம்மா, சாரிம்மா. சரி சரி, ஒண்ணு இல்லை. அம்மா ஒன்றும் வருத்தப்படல. அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது போதையா, செஞ்ச தப்ப உணர்ந்து கெட்டன கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த பாரு, அது போதும். இந்த தாய் மேல எங்க கோவப்பட்டீங்க? சாரிம்மா, அம்மா சாரிம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. போ மீனா கூட்டிட்டு தூங்கு போ. சரிங்கம்மா, சரிம்மா. இந்த முட்டாள்தனமான கருத்தை பண்ண மாட்டேம்மா. என் புள்ளடா, போ. உன் மேல எனக்கு என்னைக்கு கோவமே வராது. அம்மா, தினேஷ் வா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன் எதுக்கு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயா, என் தங்கமே வா. நீங்க என் பிள்ளைங்கடா, என் பிள்ளைங்க. கிடைத்தா